Hi friends, welcome to Conquest Hindu News Analysis dated 19th August 2020. So நம்ம இன்னைக்கு பார்க்க போற first article, Supreme Court to study the context of charges against judges. சரி, எதுக்காக இந்த நியூஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே ஜாஸ்தியா நியூஸ் பேப்பர்ல இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், கிரிமினல் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கறத பத்தி நிறைய பேசியிருந்திருப்பாங்க. ஸோ நியூஸ் வந்துட்டு வெரி சிம்பிள். பிரசாத் பூஷன் அப்படிங்கிற ஒரு சிவில் ஆக்டிவிஸ்ட் லாயர் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா 2 ட்வீட்ஸ் போட்டிருந்தாரு ட்விட்டர்ல. அந்த 2 ட்வீட்ஸுக்கும் அவருக்கு வேர்டிக்ட் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே கிரிமினல் கண்டெம்ட்டுக்கு அடியில வருது. அதனால நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்ன மாரியான வேர்டிக்ட் குடுக்க போறோங்கிறத ஆகஸ்ட் 20 அன்னைக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்போதைக்கு பெஞ்ச் புதுசா ஒரு கேஸ் எடுத்திருக்காங்க. அகேன்ஸ்ட் த பிரசாத் பூஷன். ஏற்கனவே இருக்க கேஸ் தான். இந்த கேஸ வந்துட்டு இப்போதைக்கு கொஸ்டினுக்கு எடுத்திருக்கக்கூடிய நிலைமையில. சரி, என்ன கேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெஹல்கா மேகசின் அப்படிங்கிறதுல ஜுடிஷியரியில கரப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சில ரிமார்க்ஸ் கொடுத்து இன்டர்வியூ ஒண்ணு பேசியிருந்திருப்பாரு பிரசாத் பூஷனே 2009ல. அந்த கேஸ டீல் பண்ணும்போது ஜுடிஷியரி சில கொஸ்டின்ஸை எடுத்து வைக்கிறாங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம இப்ப சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜுடிஷியரிக்குள்ள கரப்ஷன் இருக்கு அப்படின்னு பேசுறாரு. ஜுடிஷியரிக்குள்ள கரப்ஷன் இருக்கு அப்படிங்கிற பேசக்கூடிய மனுஷன் he belongs to the judiciary itself. சரியா? அவங்களோட ஃப்ரெட்டர்னிட்டிக்குள்ளேயே தான் பேசுறாங்க. ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம்ல அதுக்குள்ள இருக்கக்கூடிய கரப்ஷன் ஆக்டிவிட்டீஸ பப்ளிக்கா இவர் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் அலிகேஷன். அப்ப என்ன மாரியான அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த ஜுடிஷியரி வந்துட்டு இந்த கேஸ்ல எதை பத்தி எக்ஸாமின் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன மாரியான சர்க்கம்ஸ்டன்ஸ். ஏன்னா ஒருத்தர் கரப்ஷன் இருக்குன்னு வெளியில வந்து சொல்றாருன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி நினைச்சுதானே சொல்றாரு. சோ அப்ப the circumstance under which a person can make public allegation. பப்ளிக்கா வெளியில வந்து ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கும்போது என்ன மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ்ல வைக்கிறாரு. அதுவுமே ஒரு கரப்ஷன் மாதிரி ஒரு பெரிய சார்ஜஸ் வைக்கும் போது. செகண்ட், ஒருவேளை அந்த மாதிரி ஒரு அலிகேஷன்ஸ பப்ளிக்ல வைக்கும்போது என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜோ இல்ல சிட்டிங் ஜட்ஜ பத்தியோ வைக்கும்போது அந்த அலிகேஷன்ஸ்னால ஜுடிஷியரியோக்கு மேல இருக்கக்கூடிய டிக்னிட்டியோ இல்ல அதுக்கு மேல இருக்கக்கூடிய மரியாதையோ எந்த விதத்திலும் என்ன ஆகக்கூடாது, ரெடியூஸ் ஆகக்கூடாது. அப்ப இவர் இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வைக்கும்போது என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், ஒருவேளை கேஸ் வந்துட்டு சப்ஜுடைஸ்டா இருக்கு அப்படின்னா, சப்ஜுடைஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு கேஸ் இப்போதைக்கு ஜுடிஷியல் கன்சிடரேஷன்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மீடியால அத பத்தி ஒருத்தர் எவ்வளவு தூரம் பேசலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா, ஒரு கேஸ் வந்துட்டாலே நெறைய பேர் அத பத்தி ஆர்க்யூ பண்றதா இருக்கட்டும், இல்ல அத பத்தின ஒப்பீனியன் சொல்றதா இருக்கட்டும், இது எல்லாமே இருக்கு. ஆனா, இவங்க ஒப்பீனியன்ஸ வச்சு ஜட்ஜ்மென்ட் நடக்காது. அப்போதைக்கு அவங்களுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு, அவங்க என்ன லா படி அபாய்ட் ஆறாங்களோ, அத பேஸ் பண்ணி தான் ஜட்ஜ்மென்ட்ஸ் இருக்கும். ஆனா, ஒரு மீடியான்னு எடுத்துட்டீங்கன்னா, எவ்வளோத்துக்கு ஜுடிஷியல்ல இருக்கக்கூடிய ஒரு கேஸ எடுத்து ஜுடிஷியல் கன்சிடரேஷன் பண்ணலாம். அப்படிங்கிற மாரி இந்த 3 கேள்வியும் டீட்டெயில்டா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா, ஏற்கனவே ஜுடிஷியல் ஆர் தி ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1986லயே ஒருவேளை ஒரு ஜட்ஜ் தப்பு பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அவர் என்ன மாரியான ப்ரொசீஜர்ஸ் மூலியமா அவர வந்துட்டு என்கொயரி பண்றதா இருக்கட்டும், இல்ல ரிமூவ் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அதுல வந்துட்டு கம்ப்ளீட்டா குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்லயுமே ஜுடிஷியல் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க, பார்லிமென்டேரியன்ஸ் இருப்பாங்க. அப்ப ஏற்கனவே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல ஏன் இப்படி ரொம்ப க்ளோஸ் டைட்டா இந்த என்கொயரி நடக்கும் அப்படின்னா, எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் நீதித்துறைய வந்துட்டு யாரும் தப்பா பேசிடக்கூடாது அப்படிங்கிறதான். ஆனா பிரசாத் பூஷனுக்காக வாதாடின லாயர் ராஜீவ் தாவன் இவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நீங்க வந்துட்டு the ஐடியா that a critic cannot go to the press. நீங்க வந்துட்டு பிரஸ்ஸுக்கே கூடாது அப்படிங்கிற மாரி நீங்க பேசுறீங்க. சோ அந்த ஐடியாவே வந்துட்டு ஒரு பேடான டெசிஷன் மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வாதாடிருப்பாரு. சோ இத பேஸ் பண்ணி இவங்க சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்க வந்துட்டு ரிவ்யூ பெட்டிஷன் நாங்க ஃபைல் பண்ண போறோம். ஏன்னா, இதுல நெறைய இம்பேலன்ஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அலிகேஷன் ஆஃப் கரப்ஷன்னே வந்துட்டு கன்டெம்ப்ட் அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா, கன்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971 பிரகாரம் செக்ஷன் 13 கிளாஸ் பிக்கு அடியில ஒருத்தர் உண்மைய சொல்றாரு அப்படிங்கிற பட்சத்துல அது கன்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியாது. கரப்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு அதாவது பிரசாத் பூஷன் தரப்புல சொல்றது, நீங்க ஏன் கரப்ஷன்னா வந்துட்டு பணம் வாங்குறது அப்படின்னே நினைச்சிட்டு இருக்கீங்க. கமிஷன்னாலே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. கரப்ஷன் இஸ் நத்திங் பட் கமிஷன், ஒமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கமிஷன் வாங்கிட்டு அந்த வேலைய செய்யாம இருக்கிறதுக்கு பேரு
கரப்ஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இல்ல, இதுக்கான டெஃபினிஷனே ரொம்ப பெருசு. ஏன்னா, நீங்க ஏதோ ஒரு ஆக்ஷன்ஸ நீங்க வந்துட்டு பண்ணாம இருக்கீங்க அப்படின்னாலுமே அது ஒரு கைண்ட் ஆஃப் கரப்ஷன் தான். இல்ல யார்கிட்டயாச்சும் லஞ்சம் வாங்குறாங்க, திருடுறாங்க, ஃப்ராடுத்தனம் பண்றாங்க, அப்யூஸ் ஆஃப் டிஸ்கிரிஷன் உங்களுக்குன்னு சில பவர்ஸ் இருக்கு. நீங்க அத வந்துட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கும்போது, இட் இஸ் அன் அப்யூஸ் ஆஃப் பவர். ஃபேவரட்டிசம் நடக்கும். உங்களுக்கு யார் தேவையோ அவங்கள நீங்க அப்பாயிண்ட் பண்றீங்கம்போது நெப்போட்டிசம். இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் கரப்ஷன் தான். பணம் வாங்குறது மட்டும் தான் கரப்ஷன்ஸ் கிடையாது. பணம் வாங்காம தனக்கு தேவையான ஆட்களுக்கு செய்யறது கூட என்னதான் ஒரு கைண்ட் ஆஃப் கரப்ஷன் மாரி தான் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ அப்ப இந்த ஆர்டிக்கல் பேசும்போது ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 பிரகாரம் தான் நாங்க சில ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்றோம் ஜட்ஜை இம்பீச் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இந்த ப்ராசஸ் கான்ஸ்டியூஷன்ல கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா கான்ஸ்டியூஷன்ல இந்த ப்ரொசீஜர் கிடையாது. கான்ஸ்டியூஷன்ல எது மட்டும் தான் சொல்லியிருப்பாங்கன்னா என்ன மாதிரியான மெஜாரிட்டி தேவை அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆஸ் பர் ஆர்டிகல் நம்பர் 124 clause 4 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை இம்பீச் பண்ணலாம். ஆஸ் பர் ஆர்டிகல் நம்பர் 218 ஹை கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணலாம். சரி, இவங்க ரெண்டு பேரையும் ரிமூவ் பண்ணும். அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையும் ஹை கோர்ட் ஜட்ஜையும் இந்த ரெண்டு ஜட்ஜஸையும் ரிமூவ் பண்ணோம்னா யாருக்கு தான் பவர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு தான். இவங்க ரெண்டு பேரையும் அப்பாயிண்ட் பண்றதும் பிரசிடென்ட் தான், இவங்களை ரிமூவ் பண்ணாலும் பிரசிடென்ட் தான். ஆனா பிரசிடென்ட் தன்னோட ஐடியாலஜியை மட்டும் வச்சுட்டு இவரா வந்துட்டு ரிமூவ் பண்ண முடியாது. ஜட்ஜஸை ரிமூவ் பண்ணும் அப்படின்னா பார்லிமெண்டோட அப்ரூவல் வேணும். பார்லிமெண்ட்ல நம்ம என்ன பார்த்திருந்திருக்கோம், பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா இந்த மூணு பேரும் சேர்ந்ததுதான் பார்லிமெண்ட். அப்ப பிரசிடென்ட் தான் ஃபைனல் அப்ரூவல் கொடுக்கணும். ஆனா ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்ல லோக்சபாவா இருக்கட்டும், ராஜ்யசபாவா இருக்கட்டும், இது ரெண்டுத்துலயுமே ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட மோஷனை பாஸ் பண்ணும். இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லும் போது டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் த ஹவுஸ், அதாவது லோக்சபால 552 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுல பாதி டோட்டல் மெஜாரிட்டி சிம்பிள் மெஜாரிட்டி 50+1 இருக்கணும். அண்ட் இதோட சேர்த்து வேற என்ன கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா 2/3 மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். அன்னைக்கு எத்தனை பேர் பிரசன்ட் ஆயிருக்காங்க, அதுல எத்தனை பேர் ஓட்டிங் பண்றாங்களோ அதுல 2/3 இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அந்த மோஷன் வந்துட்டு பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையோ ஹை கோர்ட் ஜட்ஜையோ ரிமூவ் பண்ண முடியும். ஆனா இந்த மோஷன் அப்படின்னு கொண்டு வர்றதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ரொசீஜர்ஸ் தான் எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968. இந்த 1968 பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மோஷன் அப்படின்னு ஒண்ணு பாஸ் ஆகுது அப்படின்னா ஒருவேளை ஹவுஸ் ஆஃப் பீப்புள் ரெண்டு ஹவுஸ் இருக்குல்ல, ராஜ்யசபா, லோக்சபா, இந்த ரெண்டு ஹவுஸ்ல எங்க வேணாலும் மோஷனை டேபிள் பண்ணலாம். ஒருவேளை ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அதாவது லோக்சபால டேபிள் பண்றாங்க அப்படின்னா அதுல 100 மெம்பர்ஸ் வந்துட்டு சைன் பண்ணி நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இந்த மோஷனை அப்படின்னு சைன் பண்ணணும். இதுவே ராஜ்யசபால டேபிள் பண்றாங்க அப்படின்னா 50 மெம்பர்ஸ் வந்துட்டு அது சரின்னு சொல்லணும். இவங்க ரெண்டு பேரும் சரின்னு சொன்னதுக்கு அப்புறமாட்டி லோக்சபால இருக்கக்கூடியவங்க 100 பேர் சைன் பண்ணி சேர்மன் ஸ்பீக்கர் கிட்ட கொடுப்பாங்க. அதே மாதிரி ராஜ்யசபால சேர்மன் கிட்ட கொடுப்பாங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் நீங்க அதை அக்செப்டும் பண்ணிக்கலாம், ரிஜெக்டும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. வெவ்வேறு டைம்ல நடக்குது அப்படின்னா லக்ஷ்மிகாந்த்ல இதை கொடுத்துருப்பாங்க. ஹவுஸ் ஆஃப் லோக்சபால டேபிள் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல மோஷன் வந்துட்டு இந்த 50 majority 50% plus 1 majority and 2/3 present and voting இது ஆகி ஒருவேளை அந்த ஜட்ஜுக்கு அகேன்ஸ்டா மோஷன் லோக்சபால பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் ஹவுஸ் எதுன்னு சொல்லுவாங்க, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ்யசபால ஒரு என்கொயரி கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த என்கொயரி கமிட்டியில 3 பேர் இருப்பாங்க. யார் யார் அந்த 3 பேர் அப்படின்னு ஆக்ட் அடியில சொல்றாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் இல்ல மத்த ஜட்ஜஸா இருப்பாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆர் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆளா இருப்பாங்க. செகண்ட் ஒன் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ஸ் இருக்குல்ல, 25 ஹைகோர்ட்ல யாரா ஏதாச்சும் ஒரு ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் வில் பி த மெம்பர். அண்ட் லாஸ்ட் கேண்டிடேட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பீக்கரோ இல்ல சேர்மனோ யாரோ ஒருத்தர் டிஸ்டிங்விஷ் ஜூரிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது அவளை அப்பாயிண்ட் பண்ணலாம். இந்த கமிட்டி தான் இந்த ஜட்ஜு தப்பு பண்ணாரா இல்லையாங்கிற என்கொயரியே கம்ப்ளீட்டா பண்ணுவாங்க. இவங்க என்கொயரி பண்ணி வந்ததுக்கு அப்புறமாட்டி தான் என்ன மாதிரியான இது பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய என்கொயரி கமிட்டி. ஒருவேளை இந்த மோஷனை வந்துட்டு
வந்துட்டு டேபிள் பண்றாங்க. லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இது 2த்துலயுமே அட் அ டைம்லயே பண்றாங்க. டேபிள் பண்றாங்க. அதுவுமே ஒரே நாள் சேம் டேலயே பண்றாங்க அப்படிங்கும்போது 2 பேரும் அக்செப்ட் பண்ணா மட்டும் தான் கமிட்டி அப்படிங்கிறத ஒண்ணு ஃபார்ம் பண்ண முடியும். அந்த மாரி கமிட்டி ஃபார்ம் பண்ணும்போது ஜாயிண்ட் அதாவது ஸ்பீக்கரும் சேர்மனும் கலந்து பேசி யார வந்துட்டு இந்த 3 பேர்ல இருக்கக்கூடிய இதுல நம்ம வந்துட்டு கொண்டு வரலாம். இந்த 3 கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்களா என்கொயரி கமிட்டில அவங்கள கொண்டு வரலாம் அப்படின்னு பேசுவாங்க. இஃப் த மோஷன் இந்த கமிட்டி கொண்டு வந்து ஆமா இவரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 2 ஹவுஸ்லயும் மோஷன் பாஸ் ஆனதுக்கு அப்புறமாட்டி பிரசிடென்ட் வில் கிவ் ஹிஸ் அசென்ட். அதுக்கப்புறமாட்டி தான் இம்பீச்மெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும். இந்தியால இது வரைக்கும் எந்த ஒரு ஜட்ஜையும் இம்பீச் பண்ணது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சரியா. சோ அப்ப இதுல வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதாவது சில இடத்துல ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் இந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ்லயே அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜட்ஜுக்குன்னு சில இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. ஆனா இவங்க பண்றாங்க தப்பு அப்படின்னா அது யார் ஓட் பண்றாங்க, மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் இல்ல மெம்பர்ஸ் ஆஃப் தி ராஜ்யசபா வந்துட்டு லோக்சபா இல்ல ராஜ்யசபா வந்துட்டு ஓட் பண்றாங்க. இவங்க எல்லாரும் யாரு, ஒரு பொலிட்டிக்கல் பீப்புள். அப்போ பொலிட்டிக்கல் ப்ராசஸ் ஆஃப் ஓட்டிங் தானே நடக்குது. அப்ப ஜட்ஜ் ஒருவேளை இந்த 3 பேர் என்கொயரி கமிட்டி ஆமா இவர் தப்பு பண்றாரு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் குடுக்குறாங்க அப்படின்னா ஒண்ணு கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், இம்பீச் பண்ணணும். ஏன்னா இந்த 3 பேரும் ரொம்ப பெரிய ஹை டிக்னிட்டரிஸா இருப்பாங்க. இவங்க கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை ஒருவேளை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வேணாம் இவரை வந்துட்டு நம்ம இம்பீச் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சா ஓட்டிங் பேட்டர்ன் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், மாற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மாறுது அப்படிங்கிற பட்சத்துல அது ஒரு ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ஸ் என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஹார்ம் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் த செகண்ட் திங், ஒருவேளை இந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு போகும்போது நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல இருக்கிறவங்க தானே நம்மள வந்துட்டு இருக்கணுமா வேணாமா டிசைட் பண்றாங்கங்கிற சென்ஸ் ஒருவேளை ஜட்ஜுக்கு ஸ்டெம்ஸ் ஆயிடுச்சு அப்படி அந்த மாதிரியான பாசிபிலிட்டி வரும் அப்படிங்கிற பட்சத்துல சில ஐடியாலஜிஸ் வந்துட்டு அவங்களோட ஜட்மெண்ட்ஸ்லயும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் ரிஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. த நெக்ஸ்ட், இந்த மிஸ்பிஹேவியர் இல்ல இன்கெப்பாசிட்டி இது மூலியமா தான் ஒரு ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ நீங்க என்ன பண்ணலாம், இம்பீச் பண்ணலாம். ஆனா என்ன மாதிரி விஷயங்கள் மிஸ்பிஹேவியர், என்ன மாதிரி விஷயங்கள் இன்கெப்பாசிட்டி அப்படிங்கறதுல ஒரு ப்ராப்பரான டெஃபினேஷனும் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன்ல அதை பத்தி பெரிய கிளாரிபிகேஷன்ஸும் கிடையாது. பிளஸ் ஒரு ஜட்ஜை ரிமூவ் பண்ணா அந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் அப்படிங்கிறதே ரொம்ப எலாபரேட்டான ப்ராசஸா இருக்கு. அண்ட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஜட்ஜை இம்பீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோஷன் மூவ் பண்றாங்க அப்படின்னா அது அதே செஷனுக்குள்ளேயே அந்த மோஷன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடும். அதாவது பட்ஜெட் செஷன்ல வந்துட்டு பட்ஜெட் பத்தி பேசுறாங்க, அதே டைம் ஸ்கேல்ல யாரோ ஒருத்தரை வந்துட்டு இம்பீச் பண்ணும் அப்படின்னு வராங்கன்னா அந்த பட்ஜெட் செஷனுக்குள்ளே என்னமும் பண்ணி முடிச்சிடணும், அவரை இம்பீச்சும் பண்ணி முடிச்சிடணும். இல்ல இதை கொஞ்சம் லேக்ல போட்டு மான்சூன் செஷன்ல நம்ம அதை பேசுவோம் அப்படின்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க. அந்த செஷனுக்குள்ளேயே பண்ண மான்சூன் செஷன்ல வந்து மான்சூன் செஷனுக்குள்ளேயே அவரை இம்பீச் பண்ணிடணும், கேரி ஆன் ஃபார்வர்ட் ஆகாது அடுத்த செஷனுக்கு அப்படிங்கிறது. The next article that we will speak is what is criticism, what is contempt. இது ஒரு எடிட்டோரியல் ஆர்டிகல். இதுல வந்துட்டு ஜென்ரலா எல்லாரும் சொல்ற மாதிரி தான் இன்ட்ரோடக்ஷன், என்ன மாதிரி ட்வீட்ஸ்னால ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதுல சொல்லும் போது செக்ஷன் 2 clause C of contempt of courts act 1971 இதுல தான் கிரிமினல் கண்டெம்ட் அப்படிங்கறதே டிஃபைன் பண்ணிருக்காங்க. So it is defined as publication of any matter or doing of any other act, ஏதோ ஒன்று பப்ளிஷ் பண்றாங்க இல்ல ஏதோ ஒரு செய்கை செய்யறாங்க, that will lower the authority, ஒரு கோர்ட்டோட மதிப்பை வந்துட்டு குறைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது கிரிமினல் கோட். இல்ல ஜுடிஷியல் வந்துட்டு சில ப்ரொசீடிங்ஸ் பண்றாங்க அதுல இன்டர்ஃபியர் பண்ற மாதிரி இருந்தாலும் அதுவும் கிரிமினல் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் ஜட்ஜ் வந்துட்டு தன்னோட ஜஸ்டிஸை வந்துட்டு நிரூபிக்கும் போது ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் பண்ணும்போது யாராச்சும் அதுல குறுக்கிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுவும் என்னன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அப்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, நீங்க இதை பண்ணக்கூடாதுன்னு யாராச்சும் தடுக்கிறாங்க அப்படின்னாலும் இது மூணுத்தையுமே கிரிமினல் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தனக்கு ஜுடிஷியரிக்கு அகேன்ஸ்டா வந்துட்டு ஏதோ ஒரு ஏதோ ஒண்ணு அதுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸே சொல்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணும்ல. அப்பனா இந்த மாதிரி நீங்க எதையுமே பப்ளிஷ் பண்ணக்கூடாது, எதுவுமே கோர்ட்டோட இதை வந்துட்டு குறைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க, இல்ல ஏதோ ஒரு இடத்துல இன்டர்ஃபியர் இந்த மாதிரி பேசக்கூடிய இடத்துல வந்துட்டு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை தானே பேசுறாங்க. அப்ப ஜுடிஷியரிக்கு அகேன்ஸ்டா யாருமே கிரிட்டிசிசம் வைக்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கிரிட்டிசிசம் வைக்கலாம். ஆனா சட்டம் நீங்க இந்த மாதிரியான கிரிட்டிசிசம் தான் வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு லா
சில கிரிட்டிசிசம்ஸ் வைக்கலாம் அப்படின்னு லாவே பெர்மிட் பண்ணுது. ஆனா ஒரு தின் லைன் தான் இருக்கு இந்த கிரிட்டிசிசத்துக்கும் கண்டெம்ட்டுக்கும். ஏன்னா ஆஸ் பர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எல்லாருக்குமே அண்டர் ஆர்டிகல் நம்பர் 19 clause 1 clause A பிரகாரம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு இருக்கு. என்னதான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. யாரு வேணாலும் என்ன வேணாலும் பேசலாங்கிறது கிடையாது. யூ ஹேவ் சர்டன் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். 1971ல நடந்த CK தாப்த்ரு வெர்சஸ் OP குப்தா இவங்களோட கேஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போதைய எக்ஸிஸ்டிங் கிரிமினல் கண்டெம்ட் ஆஃப் லாவே ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அப்ப இதே மாதிரிதான் 1968ல லார்ட் டென்னி அப்படிங்கிறவரு இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு வந்துட்டு சில கைட்லைன்ஸ் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருப்பான்னா, கண்டெம்ட் அப்படிங்கிறது வந்துட்டு டசன்ட் மீன் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க இதை வந்துட்டு நான் என்னோட மரியாதையை வந்துட்டு நாங்க எடுத்து நிறுத்தி எல்லாருக்கும் காமிக்கணுங்கிறது கிடையாது. So contempt is not the means to uphold the code deity. So அப்ப வேற என்னமோ சொல்லியிருந்தாருன்னா, he said its jurisdiction is to be exercised sparingly. ஒருவேளை நீங்க இந்த கண்டெம்ட் மூலியமா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சில லிமிட் இருக்கணும். ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தான் இருக்கிறதுலயே ரொம்ப பேரமவுண்ட் இம்பார்ட்டன்ஸா இருக்கணும். அப்ப இந்தியன் ஜுடிஷியரி எதை பெர்மிசிபிளா நாங்க அக்செப்ட் பண்ணிப்போம், எதை இம்பெர்மிசிபிள், அதாவது நாங்க எதை அக்செப்ட் பண்ணிப்போம், எதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கறதுல சொல்லும் போது, ஒருவேளை ஒரு ஜட்ஜை பத்தி ஒரு கமெண்ட் மேக் பண்றாங்க, ஜட்ஜ் ஃபங்க்ஷன் ஆறத பத்தி கமெண்ட் மேக் பண்றாங்க அப்படின்னா அது ஃபேரா இருக்கக்கூடிய பட்சத்துல அது என்னன்னு எடுத்து நாங்க விசாரிப்போம். அதே மாதிரி ஒரு ஜட்ஜை பத்தி இண்டிவிஜுவல் கமெண்ட், அதாவது அவர் ஜுடிஷியரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது கமெண்ட் கிடையாது, இண்டிவிஜுவலா அவரை பத்தி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க அப்படிங்கும் போது அவர் வந்துட்டு அவர் வேலையை பார்க்கும் போது கிரிட்டிசிசம் கிடையாது, வேற ஏதோ ஒண்ணுக்காக அவரை வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படிங்கும் போது அதை வந்துட்டு நாங்க கிரிட்டிசிசமோ கண்டெம்ட்டோ, அதாவது கண்டெம்ட் அப்படின்னு எடுத்துக்க மாட்டோம். அதை சொல்லும் போது டிஃபமேஷன் கேஸ் அப்படின்னு என்ன பண்ணலாம், ஃபைல் பண்ணலாம். சோ அப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சொல்றாங்கன்னா அது கம்ப்ளீட்டா கிரிமினல் கண்டெம்ட் அப்படின்னு வராது, அன்லெஸ் அண்ட் அன்டில் அவர் ஜுடிஷியல் ஆபீஸ்ல உட்கார்ந்து அந்த வேலையை டிஸ்சார்ஜ் பண்ற வரைக்கும் மட்டுமே. சோ அதே மாதிரி ஒரு ஜட்ஜுக்கு இண்டிவிஜுவலா வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸையோ கிரிட்டிசிசத்தையோ ப்ரொடெக்ட் பண்றது கிடையாது. சோ எதுக்காக இந்த ஜுடிஷியரிய நாங்க இந்த கிரிட்டிசிசம், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா அதோட தரத்தை குறைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நாங்க எதுக்காக அதை ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த ஜுடிஷியரி அப்படிங்கிறது ஒரு டெமோக்ரஸில ரொம்ப வைட்டலான ரோல். அது மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை மக்களுக்கு முன்னாடி அதோட நம்பிக்கை வந்துட்டு அது கண்ணு முன்னாடியே இறங்கும் போது அப்ப ஜுடிஷியரிக்கு மேல யாரும் நம்பிக்கை வராது அப்படிங்கிறதுனாலதான். சோ அப்ப இந்த கண்டெம்ட் அண்ட் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறதுல கிரிட்டிசிசம் ஃபேரா இருக்கு, ரியாலிட்டியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல என்னன்னு எடுத்துப்பாங்க அப்படின்னா இத கண்டெம்ட் அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஒரு ஃபேர் அண்ட், அதாவது ஒருவேளை தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கணும், ஒரு கிரிட்டிசிசம் வச்சுட்டாங்க, இந்த கிரிட்டிசிசம் தப்புன்னு உங்க மேல கண்டெம்ட் போடுறாங்க அப்படின்னா ஒருவேளை அது உண்மையா இருக்கக்கூடிய பட்சத்துல பப்ளிக் இன்ட்ரெஸ்டுக்கு ஆக்டிவா இருக்கக்கூடிய பட்சத்துல அது கிரிட்டிசிசம் அப்படின்னு தான் எடுத்துப்பாங்களே ஒழிய கண்டெம்ட் அப்படின்னு எடுத்துக்கவே மாட்டாங்க. சோ அப்ப கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது இட் இஸ் த வெரி ஃபவுண்டேஷன் ஃபார் எனி இன்ஸ்டிடியூஷன் டு டெவலப். அப்ப கிரிட்டிசிசம் வந்துட்டு தன்னோட ஃபவுண்டேஷன்ஸை வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்காக தான் இருக்கணும். அப்படி ஒருவேளை நீங்க இந்த கிரிட்டிசிசம்ஸை கண்டெம்ட் மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன், அதாவது இந்த பேசிக் ஜுடிஷியரிக்குன்னு சில ஃபவுண்டேஷன் இருக்கும்ல, அது ஸ்ட்ராங்கா இருக்காது அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. The next article that we'll speak is India Nepalese diplomat discuss bilateral projects. எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் ரீசெண்டா நிறைய இடத்துல வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்துட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் காலாபாணி அப்படிங்கிற பார்டர் டிஸ்பியூட்டை ரிவைவ் பண்ணி புதுசா நேபாள் வந்துட்டு அந்த காலாபாணியோட சேர்த்து இருக்கக்கூடிய இடத்த அவங்களோட கண்ட்ரியோட இணைச்சிட்டு திஸ் இஸ் கம்ப்ளீட்லி நேபாள் அப்படின்னு சொல்லி நேபாளுக்கு புதுசா மேப்பே ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா இப்போதைக்கு வந்துட்டு இந்த இந்த பார்டர் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு மத்த இதுல நம்ம என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஏன் இந்த திடீர் மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவோட 74th இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நேபாள் KP சர்மா ஒய்லி என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்தியன் பிரசிடென்ட் நரேந்திர மோடிக்கு இண்டிபெண்டன்ட் விஷஸ் சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம ஒரு மீனிங்ஃபுல்லான பைலேட்ரல் டயலாக் வந்துட்டு
வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இந்த மீட்ல வந்துட்டு எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராஸ் பார்டர் ரயில்வே லைன்ஸ் போடுறோம். அருண் ரிவர் அப்படின்னு ஒரு ரிவர் இருக்கு. அதுல அருண் 3 ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத இந்தியா வந்துட்டு ஹெல்ப் பண்ணி நேபாள்ல வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் அ ரன் ஆஃப் ரிவர் ப்ராஜெக்ட். இது என்ன ரன் ஆஃப் ரிவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அது நம்ம எந்த இடத்துலயும் அணை வச்சு நம்ம தடுக்க போறதே கிடையாது. தண்ணி ஓடிட்டே இருக்கக்கூடிய இடத்துல அதோட கைனடிக் எனர்ஜில இருந்து நம்ம பவர் ஜெனரேட் பண்றதுதான் இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ரன் ஆஃப் பவர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. அதே மாதிரி பச்சேஸ்வர் மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட். இது என்ன மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ரிவர் ப்ராஜெக்டே வச்சுக்கோங்க. டேம் கட்டுற ப்ராஜெக்ட்னா அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுது, ஃபிஷிங் ஆக்டிவிட்டீஸ் பண்றது, டூரிசம் ப்ரமோட் பண்றது, இந்த மாதிரி பண்றாங்கல்ல. இல்ல இரிகேஷன் ஃபெசிலிட்டீஸ்க்கு குடுக்குறது, இண்டஸ்ட்ரீஸ்க்கு வாட்டர் சப்ளை பண்றது. நெறைய விஷயத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் யூஸ் ஆகுதுன்னா, அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மல்டி பர்ப்பஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியால தாமோதர் வேலி கார்ப்பரேஷன்னு ஒண்ணு இருக்கா, தாமோதர் ரிவர்ல. யூ கால் தட் அஸ் தாமோதர் மல்டி பர்ப்பஸ் ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட் ஆனா அது நெறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணும்போது தான் மல்டி பர்ப்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நேஷனல் போலீஸ் அகாடமி அண்ட் ராமாயணா ப்ராஜெக்ட் புத்திஸ்ட் சர்க்கியூட்லாம் இருக்கு நம்ம இந்தியால. அண்ட் ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எங்கெங்கெல்லாம் புத்தர் போனாரோ அவரோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் கனெக்ட் பண்ற பேரு புத்திஸ்ட் சர்க்கியூட். அதே மாதிரி ராமாயணத்துல எந்தெந்த மாதிரியான இடத்தையோ அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்றதா ராமாயணா ப்ராஜெக்ட். இது நேபாளோட சேர்ந்து இந்தியா பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி டேக் ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த டிஸ்கஷன்ஸ் இருந்தது. The next article that we'll speak is Rakesh Asthana appointed as the Border Security Force Director General. சரி, இந்த பர்டிகுலர் பர்சன் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் இன் நியூஸ் பேப்பர் அந்த டாபிக் அடியில நீங்க படிச்சுக்கலாம். இது எதுக்கு இந்த ஆர்டிக்கிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ல என்ன மாதிரியான செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க்ஸ் நமக்கு இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான மேண்டேட் இருக்கு அப்படிங்கறத டாபிக்கா கொடுத்திருக்காங்க. The next thing is that யார் யாரெல்லாம் இம்பார்ட்டன்டான போஸ்ட் ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த ராகேஷ் ஆஸ்தானா அப்படிங்கிறவரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ்ல ரொம்ப ஜாஸ்தியா வந்துட்டு இருந்த ஒரு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகேஷ் ஆஸ்தானா. அந்த டைம் ஸ்கேல்ல 2018ல சிபிஐல ஸ்பெஷல் டைரக்டரா இவர் அப்பாயிண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா அப்போதைய இருந்த அலோக் வர்மா அப்படிங்கிறவர் தான் சிபிஐ டைரக்டரா இருந்திருப்பார். சிபிஐ டைரக்டருக்கும் இந்த ஸ்பெஷல் டைரக்டருக்கும் நடந்த பிரச்சனையில இந்த ஆஸ்தானா அப்படிங்கிறவர் மேல பிரைபரி கேசஸ் சார்ஜஸ் இருந்திருக்கும். ஆனா அதுல இருந்து கடைசியா இவர் வந்துட்டு அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு கிளீன் ஷீட் கொடுத்து அமைச்சிருந்திருப்பாங்க. இப்போதைக்கு இவரை யூனியன் கவர்மெண்ட் வந்துட்டு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு டைரக்டர் ஜெனரலா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் பர்டிகுலர் பர்சன் இஸ் அன் ஐபிஎஸ் ஆஃபீஸர். எந்த கேடர் பிலாங் பண்ணவர்னா 1986 கேடரை பிலாங் பண்றவர், டைம் ஸ்கேல பிலாங் பண்றவர். சரி, இந்த மாதிரி ஒரு பெரிய பொசிஷனுக்கு அப்பாயிண்ட் பண்ணும்போது யாரோட அப்ரூவல் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தி கேபினட் கமிட்டி ஆன் அப்பாயின்மெண்ட்ஸ் இல்ல அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆன் கேபினட் அப்படின்னு அந்த கேபினட் மீட்டிங்ல உட்கார்ந்து எல்லாரும் பேசி யாரை அப்பாயிண்ட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணுவாங்க. இந்த கேபினட் கமிட்டி ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸை யாரு ஹெட் பண்ணுவாங்க அப்படின்னா, the பிரைம் மினிஸ்டர் will head. கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸை யாரு ஹெட் பண்ணுவாங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யூபிஎஸ்சி இந்த கேள்வியை ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் கேபினட் கமிட்டி ஆஃப் கேபினட்ஸ் இஸ் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. சரி, இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பத்தி நம்ம சில இன்ஃபர்மேஷன்ஸ் படிப்போம். சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் சிஏபிஎஃப் அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியால இருக்கக்கூடிய 7 செக்யூரிட்டி ஃபோர்ஸஸை ஒன்று சேர்த்தது. இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாரா மிலிட்டரி ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா ஒரு கண்ட்ரிக்கு செக்யூரிட்டி இஷ்யூ அப்படின்னு வருதுன்னா 2 விஷயத்துல ஒன்னு எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி, இன்னொன்னு இன்டர்னல் செக்யூரிட்டி. எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டினா வெளி கண்ட்ரில இருந்து நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருதுன்னா யூ கால் இட் அஸ் எக்ஸ்டர்னல், நம்மளோட பார்டர்ஸ் இது பண்ண எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி. இன்டர்னல் செக்யூரிட்டினா நம்ம உள்ள இருக்கக்கூடிய நிறைய இன்சர்ஜன்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியதை ஹேண்டில் பண்றது இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்மி, நேவி, இது யுவர் ஏர்ஃபோர்ஸ், இது 3 மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழ வரும். ஆனா இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இட் வில் கம் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் ஆஃபீஸ். அப்ப 7 செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்குன்னு பார்த்தோமா, என்னென்ன அசாம் ரைஃபிள்ஸ், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஎஸ்ஐஎஃப், இவங்க தான் வந்துட்டு ஏர்போர்ட்ஸோட செக்யூரிட்டி, இன்ஃபோசிஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸோட செக்யூரிட்டிஸ் எல்லாம் இங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. சென்ட்ரல் ரிசர்வ்டு போலீஸ் ஃபோர்ஸ் சிஆர்பிஎஃப், இந்தியன் டிபெட் பார்டர் ஃபோர்ஸ், நேஷனல் செக்யூரிட்டி கார்டு ஃபார் யுவர்
டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் வித்தின் இந்தியாக்குள்ள நடக்கக்கூடிய டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸை டிஸ்மேண்டில் பண்றதுக்கு சாஸ்திரிய சீமாபால் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 7 செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்கு. அதில் ஒன் ஆஃப் தி ஃபோர்ஸ் தான் இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அதோட டைரக்டர் ஜெனரலா தான் ராகேஷ் அஸ்தானாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எதை கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்டர் ஏரியாஸ். எந்த பார்டர் ஏரியாஸ் அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் இருக்க பார்டர் ஏரியாஸ், இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இருக்கக்கூடிய லேண்ட் பவுண்டரிஸை இவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்குன்னு தனியா ஏர் விங், மெரைன் விங் அண்ட் ஆர்டிலரி ரெஜிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இஸ் கரண்ட்லி தி வேர்ல்டு லார்ஜஸ்ட் பார்டர் கார்டிங் ஃபோர்ஸ். அண்ட் இவங்க தான் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியாவோட டெரிட்டரி டிஃபென்ஸ் பண்றதுக்கு இவங்க தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். The next article that we'll read is Reimagining and Reinventing the Indian Economy. சரி, இந்த ஆர்டிக்கல்ல வந்துட்டு யார் எழுதியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிந்துஜா குரூப்ஸோட டைரக்டர் எழுதியிருக்காரு, ஜிபி ஹிந்துஜா. இவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிற மாதிரியான பிரச்சனை தான் இந்தியாலையும் இருக்குது. கோவிட் சிச்சுவேஷனால லாக்டவுன் வந்துருச்சு. லாக்டவுன்னால நிறைய பேர் வேலை இழந்துட்டாங்க. வேலை இழந்ததுனால நிறைய பேர்கிட்ட பணம் கிடையாது. பணம் இல்லைங்கிறதுனால அவங்க போய் நிறைய விஷயத்த வாங்க மாட்டாங்க. அப்ப டிமாண்ட் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆயிடுச்சு. இந்த டிமாண்ட் ஏன் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா இந்த லாக்டவுன் போட்டதுனால தான் ரெடியூஸ் ஆச்சு. அப்ப டிமாண்டே இல்லாத இடத்துல ப்ரொடக்ஷன் எப்படிதாங்க இருக்கும்? கம்மியா தான் இருக்கும். அப்ப ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்குங்கும் போது எக்கனாமி என்னவா தான் இருக்கு? கான்ட்ராக்ஷன்ல இருந்துட்டே இருக்கு. இது இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இருக்கு. ஆனா இதுக்கு வந்துட்டு நான் சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் என்னதான் நான் சொல்ல இருந்தாலும் இந்தியா 3 மந்த்ராஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அதாவது பிக்கரான டெசிஷன்ஸ் எடுக்கணும், ரொம்ப தெளிவான போல்டரான டெசிஷன்ஸ் எடுக்கணும், பிளஸ் ஃபாஸ்டான டெசிஷன்ஸ். நீங்க என்னதான் நான் ஸ்ட்ராட்டஜி சொன்னாலும் இந்த 3 மந்த்ராஸையும் மைண்ட்ல வச்சுட்டாதான் ஒரு அளவு டெவலப்மெண்ட் வரும் அப்படின்னு சில ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காரு. இவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ல மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய செக்டர்ஸ் யாரை பத்தி ரொம்ப ஜாஸ்தியா பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் பத்தி பேசுறாரு. ஏன்னா இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் இந்தியாவோட ஜிடிபிக்கு ஜாஸ்தி கான்ட்ரிபியூட் பண்றாங்க. பிளஸ் ரொம்ப அளவுல எம்ப்ளாய்மெண்ட்டும் இவங்க தான் ஜெனரேட் பண்றாங்க. செகண்ட் யாரை பத்தி பேசுறாங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டர்ஸ். இந்த எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களும் எக்கச்சக்கமா கிரியேட் பண்றாங்க. வெல்த் கிரியேஷனா இருக்கட்டும், மிடில் கிளாஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட் யாரை பத்தி பேசுறாரு அப்படின்னா ஸ்டார்ட் அப்ஸ் பத்தி பேசுறாரு. இவங்க தான் இந்தியாக்குள்ள நிறைய இன்னோவேஷன்ஸ் கொண்டு வராங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொண்டு வராங்க. அந்த லாஸ்ட் ஒன் என்ஆர்ஐஸ் பத்தி பேசியிருக்காரு. இன்ஃபேக்ட் சைனா அவங்க கண்ட்ரிக்குள்ள புதுவிதமா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்ததுக்கான ரீசன்ஸே இந்த என்ஆர்ஐ தான் அப்படின்னு பேசியிருக்காரு. சரி, இவர் பிக் பிசினஸ்ல என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்க இப்போதைக்கு அவங்களோட வேலைகளை வந்துட்டு ஆரம்பிக்கணும். அதுக்கு கவர்மெண்ட் வந்துட்டு சில டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்ல. இவங்க ஒண்ணு பண்றாங்கன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. டாக்ஸ்ல இன்சென்டிவ்ஸ் கொடுங்க. பிளஸ் இவங்க ஒரு கார் கம்பெனி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான டயரா, ரப்பரா இருக்கட்டும், இல்ல கிளாஸா இருக்கட்டும், சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ். இது ஈஸியா ப்ரொக்யூர் பண்ற அளவுக்கு நீங்க அவங்களுக்கு ஒரு பாத்வே எனர்ஜி கொடுங்க. பிளஸ் இந்த மாதிரி நீங்க பண்ணும் போது அவங்க ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ப்ரொடக்ஷன்ஸ் நிறைய வர வர கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகி கையில சம்பளம் வருதுன்னா கன்சியூமரோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். பிளஸ் இதை சுத்தி இருக்கக்கூடிய எம்எஸ்எம்ஐ செக்டார்ஸும் டெவலப் ஆகும் அப்படின்னு பேசியிருக்காரு. நெக்ஸ்ட் ஆர்பிஐ வந்துட்டு ஃபார் த ஒன் சிங்கிள் டைம் வந்துட்டு நீங்க லோன்ஸை வந்துட்டு ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பேங்க் வந்துட்டு இந்த ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் லோன்ஸ் பத்தி பேசினாங்க. ஏற்கனவே கடன் வாங்கினாங்கன்னா 90 டேஸ்க்கு அப்புறம் அதை நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வட்டி எதுவுமே கட்டல அப்படிங்கிற பட்சத்துல. ஆனா இப்போதைக்கு இந்த வட்டியை வந்துட்டு நாங்க இன்னும் ஒரு 3 மாசம் அப்படிங்கிற மாதிரியான ரீஸ்ட்ரக்சரிங் நீங்க திருப்பி இதுல இருந்து கண்டினியூ பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஃபார்முலேஷன்ஸ் கொண்டு வரலாம். பிளஸ் ஆர்பிஐ கீழே இருக்கக்கூடிய கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு சில அட்டானமி கொடுத்து அவங்களோட டெசிஷன்ஸ் அவங்க எடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஏன் அப்படின்னா இப்ப ஒருவேளை கமர்ஷியல் பேங்க்ல கீழே இருக்கக்கூடிய கமர்ஷியல் பேங்க்ல ஸ்டேட் பேங்க் எடுத்துக்கோங்க, இல்ல இந்தியன் பேங்க் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். உங்களோட நான் பெர்ஃபார்மிங் அசெட் இவ்வளவுதான் இருக்கலாம் அப்படின்னு. நான் பெர்ஃபார்மிங் அசெட்டும் ஒண்ணும் கிடையாது. பேங்க் வந்துட்டு கடன் கொடுத்து இந்த கடன் மூலமா வருது இல்ல வட்டி. ஏன்னா கடனே வந்துட்டு கொடுக்க முடியும், வெளியில இருந்து ஒருத்தர் கிட்ட இருந்து வாங்குவாங்க. நம்ம போய் 90 ரூபா
ரூபாய் டெபாசிட் பண்றோம். பேங்க் அந்த 90 ரூபாய வேற ஒரு ஆளு கடன் குடுக்குறாரு. கடன் குடுக்கும்போது என்ன சொல்லுவாரு? நான் இதுல வந்துட்டு 10% வந்துட்டு நான் டாக்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்றாருன்னா, திருப்பி ரூ. 9 குடுக்கணும். சோ அப்ப என்ன பண்ணும்? ரூ. 99 இவரு திருப்பி அந்த ரூ. 9 வரல அப்படின்னா, அந்த அசெட் என்ன ஆகல? பெர்ஃபார்ம் ஆகல. நான் டெபாசிட் பண்ண ஆள் நான் போய் என்ன கேட்பேன்? என்னோட ரூ. 90 குடுங்க அப்படிங்கும்போது, பிளஸ் நாங்க உங்ககிட்ட டெபாசிட் பண்ணா நீங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரூ. 2 ரூ. 3 சேர்த்து தருவீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க எனக்கு அதையும் சேர்த்து தரணும் அப்படின்னு கேட்கும்போது, அது பேங்க்குக்கு என்னது? நஷ்டம் அப்படிங்கிற மாரி. சோ அப்ப நாங்க குடுக்கக்கூடிய கடன் பெர்ஃபார்ம் ஆகல. ஏன்னா அந்த ரூ. 9 தான் பேங்க்குக்கு அசெட். அது வரலைங்க பட்சத்துல யூ கால் இட் அஸ் அ நான் பெர்ஃபார்மிங் அசெட். சோ இதனால வந்துட்டு சில பேங்க்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடன் குடுக்க கொஞ்சம் தயக்கப்படுவாங்க. இந்த லிமிட் தான் அப்டின்ட்டுன்னு. இந்த லிமிட் இருக்கிறதுனால என்ன மாரி இதுன்னு கேட்டீங்கன்னா, ஆர்பிஐ வந்துட்டு ஒருவேளை இந்த லிமிட்ட தாண்டி நான் பெர்ஃபார்மிங் அசெட் போம்போது, அந்த பேங்கையே கம்ப்ளீட்டா அவங்களோட கண்ட்ரோல்ல எடுத்துட்டு, நீங்க இதுக்கு மேல கடனே குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்ப கடனே குடுக்கக்கூடாது அப்டின்னா என்ன ஆக முடியாது? வட்டி மூலியமா இவங்களால அசெட் கிரியேட் பண்ண முடியாது. சோ அந்த மாரியான அஷ்யூரன்ஸஸ வந்துட்டு, நீங்க என்ன பிசினஸ் டெசிஷன்ஸ் வேணாலும் எடுங்க. அத நாங்க கொஸ்டின் பண்ண மாட்டோம்னு சொல்லும்போது தான் கீழ இருக்கக்கூடிய கமர்ஷியல் பேங்க்ஸ் நெறைய கிரெடிட் ஃப்ளோ குடுக்க ஆரம்பிப்பாங்க. சோ கண்டிப்பா நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் இன்கிரீஸ் ஆக போகுது. ஆனா எக்கனாமி இது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரிவைவ் பண்ணும். தி தேர்ட் அட்வைஸ் தட் ஹி இஸ் கிவிங் இஸ் முக்காவாசியான கம்பெனிஸ் வந்துட்டு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எப்படியாச்சும் தன்னோட மேனுஃபேக்சரிங் செக்டார சைனால இருந்து வெளியில எடுத்துறணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப சைனால இருந்து வெளியில எடுக்குறாங்க அப்படின்னா வேற ஏதாச்சும் ஒரு கண்ட்ரில பிளேஸ் பண்ணணுமா? அப்ப இந்த 60% ஆஃப் தி மேனுஃபேக்சரர்ஸ் ஹூ ஆர் சேயிங் தட் ஐ வில் புல் மை இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அவுட் ஆஃப் சைனா அப்படிங்கிறவங்களுக்கு இன்னொரு டெஸ்டினேஷன் வேணும். அந்த அந்த கேப்ப வந்துட்டு நீங்க கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணணும்னா, ஒரு 5 இயர் பிளான் போட்டு என்ன மாரியான ஃபீசிபிலிட்டி உங்களுக்கு பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு பாருங்க. தி நெக்ஸ்ட் திங் ஒரு குளோபலான ட்ரேடிங் ஹப் கொண்டு வாங்க. சோ தட் இந்தியால நெறைய ட்ரேடிங்ஸ் வந்துட்டு ஜாஸ்தியா நடக்கும் அப்படின்னு. 5th ஒன் செல்ஃப் கன்டைன்ட் இண்டஸ்ட்ரியல் சிட்டீஸ் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். இது என்ன செல்ஃப் கன்டைன்ட் இண்டஸ்ட்ரியல் சிட்டீஸ்னா ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார் வருதுன்னா, அத சுத்தி கமர்ஷியல் பில்டிங்ஸ், பால் வாங்குறது, தண்ணி இது பண்றது, இந்த மாரி கமர்ஷியல் பில்டிங்ஸ், எஜுகேஷன் சென்டர், ரெசிடென்ட், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு கம்ப்ளீட்டா ஒரு இண்டஸ்ட்ரியல் இது மாரி வந்துட்டு கம்ப்ளீட்டா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த கல்பாக்கம் இதுல எல்லாம் பாப்பீங்கல்ல நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்ல. சோ அங்க இருக்கிற மாரி ஸ்கூல்ஸ், ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே அந்த ஒரு இண்டஸ்ட்ரி சைட்குள்ளே இருக்கும். அந்த மாரி. தி நெக்ஸ்ட் இஸ் 10 செக்டார்ஸ வந்துட்டு நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட். ஏற்கனவே சில செக்டார்ஸ்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கீங்க. எலக்ட்ரிக்கல், பார்மசூட்டிகல்ஸ், மெடிக்கல் டிவைசஸ், ரினியூவபிள் எனர்ஜி, ஃபுட் ப்ராசஸிங், கெமிக்கல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாரி. இதுல வந்துட்டு மேக் இன் இந்தியாவ வந்துட்டு நீங்க கொஞ்சம் ப்ரொமோகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தி 7th ஒன் எத பத்தி பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன்ரைஸ் செக்டார்ஸ வந்துட்டு என்கரேஜ் பண்ணுங்க. இது என்ன சன்ரைஸ் செக்டார்ஸ்னா சோலார் பவர் பிளான்ட்ஸ் தான். சோ அதுக்கு தேவையான பேட்டரி மேனுஃபேக்சரா இருக்கட்டும், இல்ல சோலார் பவர் மேனுஃபேக்சரா இருக்கட்டும், இத வந்துட்டு பூஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இத பூஸ்ட் பண்ணும்போது இதோட சேர்ந்து நீங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்க. பிளாக் செயின் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. டேட்டா அனாலிட்டிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் த 8th பாயிண்ட் தட் ஹி இஸ் சேயிங் இஸ் இந்தியா தான் இப்போதைக்கு வந்துட்டு உலகத்திலேயே வந்துட்டு டாப் மோஸ்ட் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நிறைய பேருக்கு ஏஞ்சல் ஃபண்டிங் ஸ்டேஜஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. இது என்ன ஏஞ்சல் ஃபண்டிங் ஸ்டேஜ்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில யாரோ ஒருத்தர் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னா அவர் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஷேரை வாங்குவாரு. அந்த மாதிரி பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஏன்னா இந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இப்போதைக்கு ப்ராப்ளம் என்னன்னா ஜாஸ்தி கையில பணம் கிடையாது. சோ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு சில சேஞ்சஸ் வந்துட்டு கொண்டு வாங்க. கவர்மெண்ட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 9th பாயிண்ட் சொல்றாரு. சோ ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு இந்தியால கிட்டத்தட்ட 9% ஆஃப் தி ஜிடிபி இந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சோ அவங்களுக்குன்னு சில ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. என்ன மாதிரியான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்னா ஜிஎஸ்டி ரேட்ஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்க. ஏன்னா எவ்ரி ஒன் நோஸ் தட் ஜிஎஸ்டி ரேட் லக்ஸரி கார்ஸுக்குலாம் ரொம்ப ஜாஸ்தி. இதுக்கு மேல வேற காம்பன்சேஷன்ஸ்க்காக இன்னும் வேற எக்ஸ்ட்ராவா போடுவாங்க. அப்ப இந்த ஜிஎஸ்டி ரேட்ஸை நீங்க ரெடியூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஓல்டு வெஹிக்கிள் ஸ்கிராப் பாலிசி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வாங்க. இது என்ன மாதிரி பாலிசியா இருக்கணும் அப்படின்னா டாக்ஸ் இன்சென்டிவோட பாலிசியா இருக்கணும். நிறைய பேர் பழைய வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி எல்லாம் பொல்யூட் பண்ணதுங்கிறதுக்காக டெல்லி ஹைகோர்ட்டே வந்துட்டு 2005க்கு முன்னாடி இருந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஸ்கிராப் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா மக்கள் அது ரொம்ப ஜாஸ்தி ஸ்கிராப் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை நீங்க ஓல்டு வெஹிக்கிள்ஸை வந்துட்டு ஸ்கிராப் பண்ணணும், அவங்க விற்கணும் அப்படின்னா நீங்க வித்தீங்க பழைய வெஹிக்கிள்ஸை வித்துட்டு இப்போ புதுசா நீங்க வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா
டாக்ஸ் கட்டணுமா எப்படியும் அந்த வெஹிக்கிளுக்கு அதுல சிலதை கம்மி பண்ணி தருவோம், டாக்ஸ் இன்சென்டிவ் பண்ணி தருவோம்னு சொல்லுங்க. நீங்க அந்த மாதிரி சொல்லும் போது நீங்க பழசை வித்துட்டு அதுக்கு நாங்க உங்களுக்கு நீங்க வித்ததுக்காக நாங்க கவர்மெண்ட்ல சில டாக்ஸ்ல சில டிடக்ஷன்ஸ் பண்ணுவோம் நீங்க சொல்லும் போது ஆப்வியஸா இது என்ன பண்ணிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுசா வந்துட்டு கார் வாங்குறதுக்கான டிமாண்டை வந்துட்டு கிரியேட் பண்ணிடும் அப்படிங்கிறது. பிளஸ் நீங்க வந்துட்டு ஆட்டோ சேல்ஸ் இண்டஸ்ட்ரி, ஆட்டோ மேனுஃபேக்சரிங் கிடையாது, ஆட்டோ சேல்ஸ் இண்டஸ்ட்ரியை எம்எஸ்எம்இயா டெசிக்னேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பிளக் அண்ட் பிளே மாடல்னு ஒண்ணு கொண்டு வந்திருந்தாங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்காக. இது என்ன பிளக் அண்ட் பிளே மாடல் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லா எல்லா சென்டர்ஸுமே இருக்கும். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸா இருக்கட்டும், நீங்க வந்துட்டு உள்ள வரும்போது லேபர் லாஸா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, வாட்டரு, பைப்பு, லேண்ட் எக்வெஸ்டேஷன், இது எல்லாத்தையும் கம்பெனி கவர்மெண்டே பண்ணி வச்சிடும். நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ப்ராஃபிட்டை பார்த்துட்டு போங்க அப்படிங்கறதா பிளக் அண்ட் பிளே மாடல். இதை ஏன் இந்தியா முழுக்க கொண்டு வரக்கூடாது? ஸோ லேண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவைலபிளா இருக்கணும், ப்ரீ கிளியரன்சஸ் வாங்கணும், இதெல்லாம் சென்ட்ரல் லெவல்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் லேபர் 11th பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா லேபர் ரிஃபார்ம்ஸ்ல சில லேபர் லாஸ்ல சில ரிஃபார்ம்ஸ் கொண்டு வாங்க. ஏன்னா சிலது ரொம்ப ஸ்ட்ரிக்டா நீங்க வச்சிருக்கீங்க. இந்த லேபர் லாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரிக்ட்னஸ்னால என்ன பண்ண மாட்டாங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. பிளஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்துட்டு இந்த மைக்ரண்ட் லேபர்ஸ்க்கு யூ ஹேவ் டு ப்ரொவைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 12th பாயிண்ட் இவர் எதை பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ஆர்ஐ கிட்ட இருந்தும் ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ்கிட்ட இருந்தும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்குங்க. ஏன்னா இதே மாதிரிதான் சைனா தன்னோட கண்ட்ரில யார் யாரெல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து எக்கச்சக்கமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால தான் சைனா வந்துட்டு ரைஸ் ஆக எக்கனாமிக்கா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்தியன் டயஸ்போரா வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாக்குள்ள பண்ணும். அப்ப இவங்க கொண்டு வர டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்க இந்த பிளக் அண்ட் பிளே மாடலா கொண்டு வாங்க. பிளஸ் ஒன் டைம் ரிபார்ட்டிஷன் ஆஃப் ஃபாரின் ஏர்னிங், ஒரு தடவை வந்துட்டு இங்க ஏர்ன் பண்றத ரிபார்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி. ஆனா அதுல போடக்கூடிய டாக்ஸை வந்துட்டு நீங்க 15% இருந்து 5%க்கு ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிளஸ் நீங்க சில டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் வந்துட்டு கொடுங்க ஆன் பாசிவ் இன்கம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்ஸ் வந்துட்டு நீங்க அதுக்கு கட்ட வேணாங்கிறது தான் டாக்ஸ் எக்ஸம்ஷன். பாசிவ் இன்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்டிவ் இன்கம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஒருத்தருக்கு ஒரு கம்பெனியில அவர் ஷேர் ஹோல்டரா இருக்காரு, ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கணும், லேபர் லாஸ் எப்படி இருக்கு, அதுல வரவு செலவு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்துலயும் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல வரக்கூடிய ப்ராஃபிட்டையும் எடுத்துக்கிறாரு அப்படின்னா யூ கால் தட் பர்சன் அஸ் active participants. passive partners or passive income அப்படிங்கிறது என்னன்னா டிவிடெண்ட்ஸ் மூலியமா நீங்க பேங்க்ல போய் காசு டெபாசிட் பண்றீங்க, அது மூலியமா உங்களுக்கு இன்கம் வருது இல்ல, அது அந்த மாதிரி நீங்க ரொம்ப பெருசா ஆக்டிவா அந்த பிசினஸ்ல இன்வால்வே ஆக மாட்டீங்க, ஆனா உங்களுக்கு அது மூலியமா பணம் வரும் அப்படிங்கறத பாசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய பாசிவ் இன்கம்ல நீங்க டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுங்க. அதாவது வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட், இன்கம் ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இதெல்லாம் என்ஆர்ஐ வந்துட்டு இந்தியால இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய பாசிவ் இன்கம்ஸ்ல டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுங்க. சரி சார், இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷனால இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல இருந்து டாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஆகும்போது அவங்க கிட்ட ஒரு பணம் அப்படின்னு சேர ஆரம்பிக்குமா, இதை திருப்பி என்ஆர்ஐஸ் வந்துட்டு இந்தியால கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற பட்சத்துல பேசி இருந்திருப்பாரு. And the next thing and the last one he would have spoken is about the offshore investment center. சிங்கப்பூர்ல இந்த ஆஃப்ஷோர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆஃப்ஷோர் இன்வெஸ்ட்மெண்ட் சென்டரை மும்பைல ஏன் தொடங்கக்கூடாது? இந்த ஆஃப்ஷோர் இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. இந்தியால இருக்கக்கூடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாஸா இருக்கட்டும் எதுவுமே இந்த ஆஃப்ஷோர் சென்டர்ஸ்ல அப்ளிகபிள் கிடையாது அப்படிங்கிறது. ஸோ இந்தியாக்குள்ளதான் இருக்கும், ஆனா லாஸ் வந்துட்டு இந்தியாவோட லாஸா இருக்காது. அந்த மாதிரி இருக்கும் போது டாக்ஸேஷன்ஸ் உள்ள என்ன அது இந்தியால இருக்க மாதிரியான இந்தியாவோட டொமஸ்டிக் லாஸோ இந்தியாவோட டாக்ஸேஷன் சிஸ்டமோ அப்ளிகபிள் ஆகாது. அப்ப எம்என்சிஸ் இது வழியாவும் இந்தியாக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம். ஸோ அப்ப ஃபாரின் லீகல் ஃபர்ம்ஸ் அண்ட் பேங்க்ஸ் அலாங் வித் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸோட நீங்க இன்வைட் பண்ணலாம் இந்த ஆஃப்ஷோர் இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர் வழியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 13 கீ ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காரு இந்தியாவோட எக்கனாமியை ரிவைவ் பண்றதுக்காக. இது நீங்க உங்களோட மெயின்ஸ்ல வாட் குட் பி த கீ ஸ்ட்ராட்டஜிஸ் இப்ப வரக்கூடிய 2020 மெயின்ஸ்ல ஒருவேளை என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் இந்தியா ஃபாலோ பண்ணலாம் தன்னோட எக்கனாமியை ரிவைவ் பண்றதுக்குன்னு ஏதாச்சும் சஜஷன் அந்த மாதிரி கேட்கிற கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த 13 பாயிண்ட்ஸ்ல இருந்து நீங்க பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். The next article that we will read is Pandit Jashraj has passed away. யார் இந்த பண்டிட் ஜஸ்ராஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா he is a Hindustani classical musician. கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா
ரெண்டு தான் டிவைட் பண்ணாங்க. ஒன்னு ஹிந்துஸ்தானி மியூசிக் நார்தர்ன் இந்தியால, another one is கர்நாடிக் மியூசிக் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால. இந்த நார்தர்ன் மியூசிக்ல மட்டும்தான், அதாவது ஹிந்துஸ்தானி மியூசிக்ல மட்டும்தான் காரனா அப்படின்னு சொல்லுவாங்க. காரனா அப்படிங்கிறது வேரியேஷன்ஸ், நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி உண்டு உங்களோட ஹிந்துஸ்தானி மியூசிக்ஸ்ல. உங்களோட ஸ்வரத்தை நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், சில ஸ்வரத்தை ஆட் பண்ணிக்கலாம், ஸ்வரத்தை நீங்க ரிஜெக்ட் கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா தமிழ்நாடு ஒரு சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால இருக்கக்கூடிய கர்நாடிக் கிளாசிக் அப்படிங்கிறது அந்த ராகம் என்ன, அந்த ராகத்துல இருக்கக்கூடிய ஸ்வரங்கள் எல்லாம் ப்ராப்பரா அரேஞ்ச் ஆயிருக்கா, அதோட அந்த அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்ல, இது மட்டும் தான் நீங்க பாடணும், அது எந்த இடத்துலயும் மாத்தக்கூடாது. அந்த பிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது கர்நாடிக் மியூசிக்ல கிடையாது. வேறஸ் உங்களோட ஹிந்துஸ்தானி மியூசிக்ல இந்த ஃபிளெக்சிபிலிட்டி டு சேஞ்ச் யோர், உங்களுக்கு ஏத்த மாதிரி அதை மாத்திக்க கூடிய இது வந்துட்டு ஹிந்துஸ்தானி மியூசிக்ல இருக்கு. அதுல துருபத் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்டைல் ஆஃப் ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக். அதுல மேவாதி காரணா அப்படிங்கிறதுல ஹி இஸ் ஒன் ஆஃப் தி ஃபோர்மோஸ்ட் காம்பனன்ட். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் இவர் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஹரியானா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இவர் ஹி இஸ் அ பத்ம விபூஷன் அவார்டி அப்படிங்கிறது. The next one that we'll speak is about, so அதுதான் அவ்வளவுதான் current affairs. General studies paper number 2ல வந்துட்டு சில பேர் என்ன ட்ரிக் சொல்லுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சிலபஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. காம்ப்ரிஹென்ஷன் தான் ஃபர்ஸ்ட். கிட்டத்தட்ட கேட்கக்கூடிய 80 கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு மினிமம் 30 to 35 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், இந்த ஆவரேஜ்ல 30 to 35க்குள்ள காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸே வந்துருது. நிறைய பேர் வந்துட்டு தமிழ் மீடியமா இருக்கிறதுனால இந்த காம்ப்ரிஹென்ஷன் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம். பிளஸ் இதுல வந்துட்டு நீங்க பிரிச்சுக்கலாம், அதாவது ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க, என்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி. சில பேருக்கு மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப நல்லா வரும். மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப நல்லா வரவங்க ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, பேசிக் நியூமரன்சி இதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இதோட லெவல்லே சிலபஸ்லயே கிளாஸ் 10 வரைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளால இந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்து 2 மணி நேரம் கிடையாது தம்பி அப்படின்னு சொல்லி உங்களை உட்கார சொன்னாங்க அப்படின்னா, நீங்கன்னு இல்லை எல்லாருமே இந்த கொஸ்டினை கம்ப்ளீட் பேப்பரையுமே கம்ப்ளீட்டா பண்ணிடலாம். அப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைம் இஸ் தி கன்ஸ்ட்ரைன்ட். 2 மணி நேரம் ஆஃப்டர்நூன் டைம் ஸ்கேல் அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டா ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் இருக்கணும். மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரிவிஷன் பண்ணாமையோ இல்ல மல்டிபிள் ப்ராக்டிசஸ் பண்ணாமையோ உங்களுக்கு ஸ்பீடும் வராது, அக்யூரசியும் வரவே வராது. பேசிக்கா போய் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்களேன். ஏதாச்சும் ஒரு சிலாஜிசம் சம் இருக்கும், இல்ல பிளட் ரிலேஷன்ஷிப் பத்தி சம் இருக்கும், டைரக்ஷன்ஸ் பத்தி சம் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம். அலிகேஷன்ஸ் அண்ட் மிக்சர்ஸ் பத்தி இருக்கும், ரொம்ப ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் இதை பத்தின சம்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அவங்க எந்த ஒரு 4 வருஷத்து கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. 4 வருஷத்து கொஸ்டின் எடுத்துட்டு ஆப்டிடியூட்ல எதுல கான்சென்ட்ரேட் பண்றாங்க, லாஜிக்கல் ரீசனிங்ல எதுல கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கறத பேசிஸா வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அவங்க என்ன எதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றாங்கிறத பார்த்து உங்களோட டாபிக்ஸ் அது மூலியமா RS அகர்வால் இந்த மாதிரி புக்ஸ்ல நீங்க பார்த்து பண்ணிக்கோங்க. இல்ல யூடியூப்ல எக்கச்சக்க சேனல்ஸ் இருக்கு மேத்தமேட்டிக்ஸ் நடத்துறதுக்கு. என்னதான் நீங்க மேத்தமேட்டிக்ஸ் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டாலும் unless and until you practice much, நீங்க பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா உங்களால இது வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாயிடும் 66 மார்க் எடுக்கிறதும். ஏன்னா ரொம்ப நல்லா படிக்கிற கூடிய கேண்டிடேட்ஸ் கூட ஒரு ரொம்ப வந்துட்டு லெத்தார்ஜிக்கான சிச்சுவேஷன் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இதுதானே நம்ம பாத்துக்கலாம்னு போயிடுவாங்க. அதுதான் ரொம்ப பேரை இந்த செகண்ட் பேப்பர்ல கவுத்து விடுறதுக்கான ரீசனுமே வந்துட்டு அதுதான். ஸோ அதனால மல்டிபிள் ப்ராக்டிஸ். when it comes to comprehension, நீங்க comprehension என்னதான் நீங்க வந்துட்டு பழைய பேப்பர்ஸ் இதெல்லாம் எடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்குன்னு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நீங்க தமிழ் மீடியமா இருங்க, இங்கிலீஷ் மீடியமா இருங்க, வாட் எவர் மே பி த சிச்சுவேஷன், நீங்களா நியூஸ் பேப்பரை எடுத்து எடிட்டோரியல் பக்கத்துல அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு செக்ஷன் ஆஃப் தி பேப்பரையாச்சும் எடுத்து நீங்க அதுல இருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இன்ஃபரன்ஸ், இம்ப்ளிசிட், வாட் இஸ் எக்ஸ்பிளிசிட்லி பிரசன்ட், இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கும். இம்ப்ளிசிட்னா வார்த்தை என்ன, இன்டர்ஃபரன்ஸ்னா வார்த்தை என்ன, கொரோலரினா வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளோட மீனிங்கை எடுத்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலயும் என்விரான்மெண்ட்ல கொஸ்டின் இருக்கும், எக்கனாமில கொஸ்டின் இருக்கும், பிலாசபிக்கல் பேஸ்டு கொஸ்டின் இருக்கும். நீங்க வந்துட்டு எடிட்டோரியல் நீங்களா படிச்சு பழகுங்க.
நீங்க படிக்கும்போது தான் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா புரியும். இதே மாரியான பேசேஜ் தான் உங்களுக்கு எங்கேயும் குடுக்குறாங்கன்னா, யுபிஎஸ்சிலே குடுக்குறாங்க. ஆனா, நம்ம எடிட்டோரியல வந்துட்டு நெறைய இடத்துல ஸ்கிப் பண்றதோட பிரச்சனை உங்களுக்கு எப்பதான் தெரியும்னு கேட்டீங்கன்னா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல தான் தெரியும். சி பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட். நீங்க எவ்வளோ தூரத்துக்கு இந்த செகண்ட் பேப்பர் பிராக்டிஸ் பண்றீங்களோ, கண்டிப்பா அது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் குடுக்கும். ஒரு 3 to 4 மந்த்ஸ் இதுக்குன்னு வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி, உங்களோட ஸ்கோர் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 170, 180 நீங்க பண்ணக்கூடிய பிராக்டிஸ் பேப்பர்ஸ்ல இருந்தது அப்படின்னா, டெஃபினட்டா உங்களால செகண்ட் பேப்பர எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கிளியர் பண்ணிட முடியும். பிராக்டிஸே இல்லாம இது எப்படி கிளியர் பண்ணணுங்கிற ஸ்ட்ராட்டஜி தாண்டி, எடுத்து உட்கார்ந்து படிச்சு, அத வந்துட்டு நீங்க எழுதுறதுக்கோ, இல்ல நீங்க அத சம் போட்டு பார்க்கறதுக்கோ நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரிக்ஸ் இஸ் வைட்டல். ஆனா, எல்லா இடத்துலயுமே ட்ரிக்ஸ் வந்துட்டு செ கரெக்ட்டா வராது. என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி பே யூ அப்படிங்கிற மாரி தான். ஸோ, அதனால நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ட்ரிக்கே இந்த பேப்பர கிளியர் பண்றதுக்காக. சரி. ஸோ, இவ்ளோ தான் இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ, இஃப் யூ லைக் மை வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கான்கூர் ஐஏஎஸ். தேங்க் யூ.